அண்ணாமலைக்கு கோவையில் சீட் கிடைக்காதது ஏன்? பின்னணியில் நடந்த சீக்ரெட் உடைந்தது. அண்டர் கிரவுண்ட் வேலை செய்த 3 முக்கிய புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறுகிய காலத்தில் அரசியலில் அசுரத்தனமான வளர்ந்தவர். அதிமுக, திமுக என்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக இந்த அளவுக்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு தலைவருமே அரசியல் செய்ததில்லை. ஆனால் இப்படி அண்ணாமலை செய்த அரசியலே தற்போது அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. அவரது வளர்ச்சியை பிடிக்காத அத்தனை பேருமே அவருக்கு எதிராக கைகோர்த்து விட்டார்கள். அதற்கேற்ப எந்த திராவிட கட்சியுடனும் பாஜக கூட்டணி வைக்க கூடாது என்று அண்ணாமலை நினைத்தாரோ அதே திராவிட கட்சியான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துவிட்டது. இதன் காரணமாக அதிமுக வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அண்ணாமலையை நாம் எப்படியும் வீழ்த்திவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினரும் தீவிரம் காட்டுகிறார்கள். பாஜக தமிழ்நாட்டில் மேலும் வளர்ந்தால் அது அதிமுகவுக்கு பேராபத்தாகிவிடும் என்பதை எடப்பாடி புரிந்து கொண்டார். அதனால்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்து முதல் வேலையாக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வைத்தார். அதோடு நயினார் நாகேந்திரனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக தன்னை தற்குறி என்று அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை அரசியலில் இதற்கு மேல் வளரவிடவே கூடாது என்பதற்காக அமித்ஷா மூலம் காய் நகர்த்தி தற்போது அண்ணாமலையை கோவையில் போட்டியிட முடியாத அளவுக்கு செய்துவிட்டார். ஆனால் இதன் பின்னணியில் பாஜகவின் சில முக்கிய புள்ளிகள் இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாஜக மாநில தலைவரான குறுகிய காலத்திலேயே அண்ணாமலை படுவேகமாக வளர்ந்தார். அவருக்கென்று ஒரு தனி தொண்டர் படையும் உருவானது. அதோடு பாஜகவை இரட்டை இலக்கு வாக்கு வங்கியுள்ள கட்சியாக அவர் வளர்த்தார். இதுபோன்ற விஷயங்கள் ஏற்படுத்தியதால் தமிழக பாஜகவில் உள்ள வானதி ஸ்ரீனிவாசன், எல்முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் அண்ணாமலைக்கு எதிராகிவிட்டார்கள். இவர்களில் நயினாரை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தனக்கு சொந்தமான 4 கோடி பணம் ரயிலில் கைப்பற்றப்பட்டதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான வேலைகளை அவர் பெரிய அளவில் செய்து வருகிறாராம். அவருக்கு உறுதுணையாக எல்முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்களும் இருக்கிறார்களாம். அதோடு அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜகவில் தலையெடுத்தால் நமக்கெல்லாம் பேராபத்து ஆகிவிடும் என்று அண்ணாமலை குறித்து ஒவ்வொரு தருணங்களிலும் டெல்லி மேலிடத்திற்கு பலதரப்பட்ட புகார் கடிதங்களை அனுப்பி கொண்டே வந்துள்ளார்கள். இப்போது வரை அனுப்பி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்றுவிட்டால் மேலும் அரசியலில் வளரத் தொடங்கி விடுவார். அதனால் அவரை வளர விடவே கூடாது என்பதற்காகவே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிரான சதி வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். கோவையில் தனக்கு இந்த முறை கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை டெல்லி மேலிடத்தில் கோரிக்கை வைத்து வந்தபோது அவருக்கு எதிராக இவர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்ததால் தான் அமித்ஷா முடிவை மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி தனக்கென்று பெரிய செல்வாக்கு இருப்பது போன்று பேசும் அண்ணாமலை தனது சொந்த ஊரான கரூரில் போட்டியிட்டு காட்டட்டும் என்று கூறி வருகிறார்களாம். இப்படி டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு கோவையில் போட்டியிட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காததன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி பாஜகவில் உள்ள பல புள்ளிகளும் இருப்பதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதோடு தான் மாநில தலைவராக இருந்தபோது பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்த ஒரு முக்கிய தலைவரை இப்படி முடக்க நினைப்பது கட்சியின் மேலிடத்துக்கு அழகல்ல என்றும் அவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அண்ணாமலைக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து அச்சப்படும் தலைவர்களே அவர் திட்டமிட்டு முடக்க நினைக்கிறார்கள். இப்படி செய்வது பாஜகவின் வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும். இது பாஜகவின் வெற்றியை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலைக்கு பெரிய அளவில் ஆதரவு இருப்பதால் அவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் புறக்கணித்து விடுவார்கள். இதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும். இந்த உண்மை தெரியாமல் அண்ணாமலை இல்லை என்றாலும் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் என்று இவர்கள் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பேசுகிறார்கள். அண்ணாமலையை புறக்கணித்தது தங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்கிற உண்மையை இவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரிந்து கொள்வார்கள் என்று அவரது ஆதரவாளர்கள் தங்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. நயினார் நாகேந்திரனை துரத்தும் திமுக. நெல்லையை தொடர்ந்து சாத்தூரிலும் ஸ்கெட்ச் போடும் மு.க. ஸ்டாலின். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வந்த நிலையில் இந்த முறை அவர் தொகுதியை மாற்றப் போகிறார். குறிப்பாக அவருக்கான சாதி ஓட்டுகளை பிரித்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அவரை தோல்வியடைய செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள். இந்த பிளான் தெரிந்துவிட்டதால் சட்டமன்ற தேர்தலில் வேறு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துவிட்டார்.
குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட அவர் ஏற்கனவே முடிவு செய்தவர். அதை வெளிப்படையாக சொல்லாமல் அமைதி காத்து வந்தார். இப்படி சாத்தூர் தொகுதி அவர் தேர்வு செய்ததற்கு முக்கிய காரணம், அங்கு அவரது தேவர் சமுதாய மக்கள் 23% பேர் இருக்கிறார்கள். அதனால் அங்கு தான் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்று கருதுகிறாராம் நயினார் நாகேந்திரன். ஆனால் நெல்லையில் அவரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க.ஸ்டாலின் இப்போது சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவது உறுதியானால் அந்த தொகுதியில் தனது கட்சியை சார்ந்த KKSSR ராமச்சந்திரனை களமிறக்கி அவருக்கு டஃப் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அது மட்டுமின்றி தேவர் சமூகத்தைச் சேர்ந்த சில சுயேட்சை வேட்பாளர்களையும் தங்கள் சார்பில் அதே தொகுதியில் களமிறக்கி அவரது ஓட்டுகளை பிரிக்கவும் திமுக திட்டமிட்டு வருகிறதாம். குறிப்பாக KKSSR ராமச்சந்திரன் அமைச்சராக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்களும் வீடு தேடி செல்லும். இதுபோன்ற விஷயங்களை செய்வதே பெருவாரியான மக்களை தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் என்றும் மு.க.ஸ்டாலின் கணக்கு போடுகிறாராம். என்றாலும் நயினார் நாகேந்திரன் கவலைப்படவில்லையாம். தனக்கு எதிராக திமுக யாரை நிறுத்தினாலும் தன்னுடைய தேவர் சாதி மக்கள் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்கிற பெரிய நம்பிக்கையில் சாத்தூர் தொகுதியில் களமிறங்குவதற்கு முடிவெடுத்துள்ளாராம். அடுத்த செய்தி. திடீரென்று சென்னை DGP அலுவலகம் சென்ற விஜய். தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்ட மனு. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்து திராவிட கட்சிகளின் ஓட்டுகளை பிரித்து விடுவார் என்று 2 கட்சிகளுமே பீதியடைந்தனர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுக்கு தொடர்ந்து கிடைத்து வரும் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளுக்கு விஜய் வேட்டு வைத்து விடுவாரோ என்று பெரிய அளவில் அச்சமடைந்தார். குறிப்பாக விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் அவர் பின்னால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மிஷனரிகளும் படையெடுத்து விடுவார்களோ என்று கலங்கி போயிருக்கிறார். அதனால்தான் விஜய் கட்சியை எப்படியாக ஒழித்துவிட வேண்டும் என்று திமுக பல வழிகளிலும் திட்டமிட்டு வருகிறது. அவரை பற்றி திமுகவின் IT விங் பலதரப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் தமிழகம் முழுக்க சென்று தனது கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு வருகிறார் விஜய். அதனால் ஏற்கனவே கரூரில் நடைபெற்றது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்று அச்சப்படும் விஜய் நேற்று சென்னையில் உள்ள கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்று ஒரு மனு கொடுத்துள்ளார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டிருப்பவர் தனது பிரச்சாரங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளாராம். குறிப்பாக கடந்த காலங்களில் தனது கட்சி நிர்வாகிகள் மூலம் இதுபோன்ற பாதுகாப்பு மனுக்கள் கொடுத்து வந்த விஜய் இப்போது தானே நேரடியாக செல்ல தொடங்கி இருக்கிறார். இது மூலம் முக்கிய காவல்துறை அதிகாரிகளின் நட்பு தனக்கு கிடைக்கும் என்பதோடு தானே நேரில் சென்று மனு கொடுத்தால் சரியான பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்றும் அவர் கருதுகிறாராம்.